அனுப்பக்கூடிய அந்த நபர் என்னன்ற போய் பார்த்துட்டு வரட்டும். போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி நீங்க போகலாம். இமாம் ஹுசைன் முஷ்கில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இங்கேருந்து அனுப்புனார். அவர் அங்கே போனார். போய் ஒரு வீடுகளில் ஒளிஞ்சுக்கிட்டார். அங்கே உள்ள இப்னு ஜியாத் என்ன செய்யறான், இங்கே யாரோ ஹுசைன் மூலியமா வந்திருக்கிறாங்க, அவர் யாருன்னு முன்னாடி வந்துட்டா உயிர் தப்பிச்சார், இல்லைன்னா தண்டனை கடுமை. ஊர் மக்களுக்கு அறிவு செய்கிறார். ஹுசைன் மூலியமா வந்த நபர் யார் கண்டுபிடித்து தருவார்களோ அவர்களுக்கு கவர்னர் பதவி தரப்படும். ஒரு கட்டத்தில் ஆளை பிடிச்சா அந்த நடு ரோட்டில் நிப்பாட்டி கடுமையாக தண்டிச்சு உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்குறான் இப்னு ஜியாத். அந்த முஷ்கில் உகைல் என்று சொல்லக்கூடிய ஹுசைன் மூலியமா வந்த அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய கடைசி ஆசை இமாம் ஹுசைன் இந்த மண்ணை தொடக்கூடாது, இந்த மண்ணுக்கு வரவே கூடாது, அதான் என் கடைசி ஆசை. உனக்கு அவ்வளோ கொழுப்பா என்று சொல்லி தூக்கில் போட்டான். இதை அறிஞ்ச இமாம் ஹுசைன் இன்னும் கோபம் பொங்கி மதீனாவிலிருந்து ஈராக்குக்கு வேகமாக பயணம் பெற்றார்கள். பயணம் பெறுகிற பொழுது தன் குடும்பத்தாரையும் கூப்பிட்டுட்டாங்க, தன்னை சார்ந்த மக்களையும் கூப்பிட்டுட்டாங்க. போறாங்க, வழியில பாதையில் என்ன செய்யறாங்க, போக போக எதிரில் என்ன நடக்கும், நமக்கு என்ன ஆகும் என்ற உண்மையும் சொல்றாங்க. இதுல வாழ்வு சாவு ரெண்டுமே இருக்கு. விளைப்பமா சாவுமா தெரியல. உயிர் மேல உலக மேல ஆசை இருந்தா என் கூட வராதிங்கன்ட்டாங்க. பல நூற்றுக்கணக்கான மக்கள் திரும்பிட்டாங்க. இமாம் ஹுசைனுடைய குடும்பத்தார் மட்டும் இமாம் ஹுசைனோடு பயணித்தார்கள். இதெல்லாம் ஹிஜ்ரி 1 ஸ்டார்ட் ஆகி ஹிஜ்ரி 8, 9 வரைக்கும் நடக்குது. ஹிஜ்ரி 9 ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார் என்ன செய்யறாங்க, அந்த இப்னு ஜியாதுட்ட கடுமையா போர் செய்யும் பொழுது அவர் கடுமையா ஷஹீதாக்கப்படுறார். ஹிஜ்ரி 10 அன்று இமாம் ஹுசைன் களத்துல இறங்கி சண்டை இடுகிற பொழுது இப்னு ஜியாத் என்ன செய்யறான், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை உடம்புல 30க்கு மேற்பட்ட காயங்கள், 34க்கு மேற்பட்ட வெட்டுக்கள், பல இடங்கள்ல இமாம் ஹுசைனுக்கு கத்தி குத்துகள், ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்கும் பொழுது இமாம் ஹுசைனுடைய தங்கையார் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான குழந்தைய கையில தூக்கிட்டு வர்றாங்க. அண்ணா, உங்களுக்கு அழகான ஒரு ஆண் சிங்கம் பிறந்து இருக்கு, அந்த குழந்தையை வாங்கி அந்த ரத்த வெள்ளத்துல கூட காதுல பார்க்க சொல்லி, ஒரு காதல எக்காமத்து சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி அந்த குழந்தையை அன்பு முத்தம் கொடுக்கிற போது சும்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன செய்யலாம், தூரத்துல ஒரு அம்பை குறிவாத்தி எய்தான். அந்த அம்பு அந்த பிஞ்சு குழந்தை கழுத்தில் பாய்ந்தது. குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு. அந்த அம்பு அந்த கழுத்தில் பாய்ந்த அந்த குழந்தையும் அன்றைக்கு ரத்த வெள்ளத்தில் ஷஹீதானது. இமாம் ஹுசைன் சொன்னார்கள், ஒன்றும் அறியாத, பாவம் தெரியாத, பால் குடி மறக்காத உன்னையும் இவர்கள் கொன்று விட்டார்களே, நீயும் ஷஹீத் என்று சொல்லி தந்தையும் மகனாரும் அன்றைக்கு ஒரே நேரத்தில் ரத்த வெள்ளத்தில் இறந்து போறார்கள். எதற்காக? தீனுக்காக. இந்த வரலாறு ஷியாக்கள் கும்பல் படிச்சதா? இந்த வரலாறு ஷியாக்கள் உள்ள எவனுக்காவது ஒருத்தன் மண்டையில ஆழமா இறக்கியிருக்கா? ஆனா இம்மா நீட்டுக்கு தாடி வச்சிருக்கிறான், ஜுப்பா போட்டிருக்கிறான், தன்னை ஷியா பிரிவுன்றான். எங்கேயாவது அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சின்னா அவன் தான் முதல்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாமே செய்யறான், எல்லா விவரமும் தெரியுது, ஆனா இந்த வரலாறு மட்டும் தெரியல. அதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஷுரா பிறை 10 வந்தாலே ஒரு மோசமான அனாச்சாரம் இந்த உம்மத்தில் அரங்கேறி இருக்கு. இமாம் ஹுசைன் என்ன செய்யறான், இப்னு ஜியாத் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி இவருடைய தரையை யார் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டான். எல்லாரும் பயந்து பின்னாடி ஓடிட்டாங்க. இப்னு ஜியாத் அவருடைய தந்தை முஆவியா சொன்னார், நீ ரொம்ப அநியாயம் பண்ற, இதுக்கு மேல பண்ணா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். கூட்டத்தில் ஒருத்தனை கூட்டு மிரட்டி இவர் தலையை எடுடா அப்படின்னா அவன் பயந்து போய் என்ன செஞ்சிட்டான், இமாம் ஹுசைனுடைய தலையை ஒரே வெட்டில சீவிட்டான். ஷரியத்துல, இஸ்லாத்துல அல்லாஹ்வுக்காக தன் உயிரை தந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க, ஆனா அல்லாஹ்வுக்காக தன் தலையும் கொடுத்தவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். உடம்போடு தலை தனியாக வந்தது. ஒரு வெட்ல தலை உருண்டுகிட்டு வெளியே வந்துச்சு. என்ன செஞ்சான் தெரியுமா, கையில ஒரு லட்டியை வச்சுக்கின்னு இமாம் ஹுசைனுடைய உதட்டுல தட்டுறான். என்னது, இமாம் ஹுசைன் உதட்டுல தட்டுறான். இப்னு ஜியாதுடைய தந்தை சொல்றார், நீ ரொம்ப கொடுமை பண்ற, அந்த உதடு எப்படிப்பட்ட உதடு தெரியுமா, பெருமானார் முத்தமிட்ட உதடு. அந்த உதட்டுல நீ இந்த மாதிரி செய்யற அநியாயம் என்னால் பொறுக்க முடியாது. ஒரு கட்டத்துல இமாம் ஹுசைன் தலையை தனியா சீவி அவர்களுக்கு எவ்வளவு அநீதங்கள் செய்ய முடியுமோ, இறந்து போன பிறகும் அந்த பிரேதத்துக்கு எவ்வளவு அநீதம் செய்ய முடியுமோ அவ்வளவு அநீதம் செய்தான் யஸீத் இப்னு ஜியாத். ஆனா ஒரு கட்டத்துல குஷ்ட நோய் வந்து 2-3 வருஷமா பராமரிப்பு இல்லாம அனாதை பிணமாக கழுகுகள் அவனை தின்று தூக்கிட்டு போற நிலைமைக்கு அல்ல அவன் ஆளாக்கிட்டான். அது வேற. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, கொடுமையை கண்டு பயம் எதற்கு, அச்சம் வீரம் கொள். இமாம் ஹுசைன் மதீனாவிலிருந்து பெறப்பட்டது அரசியல் லாபத்திற்காக அல்ல. சில பூமுட்டைங்க இன்னைக்கு சொல்லுது, சில அதி மேதாவிகள், அறிவு ஜீவிகள், சில எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் இமாம் ஹுசைன் மதீனாவிலிருந்து ஈராக்குக்கு போனது அரசியல் லாபத்திற்காக, தலைவர் பதவிக்காக, அரசியல் சூழலுக்காக போனார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் மீது அவதூறு சொல்வது மாத்திரமல்லாமல் அவர்கள் தீனுக்காக தந்த உயிரையும் தன் தலையும் துச்சமாக கருதி இன்றைக்கு இந்த உம்மத்து அவர்களை அவமதித்துக் கொண்டிருக்கிறது.
அன்பார்ந்தவர்களே, இமாம் ஹுசைனை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை என்ன தெரியுமா? ஒரு யாசின் ஓதுங்கள், அவர்கள் பேர துவா செய்யுங்க. அதுதான் நமக்கு அவர் செய்யக்கூடிய அழகிய மரியாதை. அதை விட்டுட்டு அநியாயம் அக்கிரமம் தொடர்ந்து நாம் செய்தால் நாம கவனிக்கணும். இது போல ஆட்கள்கிட்ட நாம இது போல வரலாறு சொல்லாம நமக்கு என்னென்று வாய்மூடி சென்றால் அல்லாஹுடைய கோபம் இறங்குகிற பொழுது எல்லோரும் சேர்ந்து அழிவும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸாகிது அனில் ஹக், உண்மையை கண்டு யார் அமைதியாக இருப்பானோ அஷைத்தானு அஹரசு, அவன் ஷைத்தானும் அவன் பெரிய ஊமை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் வாழக்கூடிய இந்த சொற்பகால உலகத்தில் நம்மை எதிர்த்து நாம் வாழக்கூடிய சுற்றுச்சூழலில் ஏதாவது அநியாயங்கள் அக்கிரமம் நடந்தால் அது தனியாக தட்டி கேட்க முடிந்தால் கேட்போம், இல்லாவிட்டால் ஜமாத்தாக சேர்ந்து கேட்போம். அநியாயத்தை கண்டு வாய் மூடி நாம் அமைதியாக சென்றால் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாகும் என்ற ஒரு அபாய எச்சரிக்கை அல்லாஹ்வும் ரசூலும் இதன் வழியாக நமக்கு எச்சரிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அநீதிகளை கண்டு என்றைக்கும் பயப்படாமல் எல்லா காலமும் உயிர் பிரிகிற வரைக்கும் இமாம் ஹுசைன் எந்த வீரத்தோடு வாழ்ந்தார்களோ அதே வீரத்தோடு நாமும் வாழும் என்ற துவாக்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹுசைன்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.